எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொன்னிங்கன்னா ஹவ் டு சேவ் மணி வித்தின் அ மந்த். அது நம்மளோட ஏர்னிங்லேருந்து நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி சேவ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம சேவிங்ன்ற ஒரு ப்ராசஸே இல்லை. நான் சிலவங்க சொல்லுவாங்க, நான் 20,000 ஏர்ன் பண்ணேன். நான் 20,000 ஏர்ன் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா 20,000 என்னோட எக்ஸ்பென்சஸாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 40,000 earn பண்ணுறேன். ஆனால் 40,000 என்னோட எக்ஸ்பென்சஸாக இருக்குது, சேவிங்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் நம்ம அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம், வித்தின் அ மந்த்தே நம்மளோட சேவிங்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை எப்படி இது வரைக்கும் சேவிங் பண்ணாதவங்க, இது வரைக்கும் அதை பற்றி எனக்கு சேவிங்ஸ் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் எனக்கு சேவ் பண்ணுறதுக்கு மணி இருக்க மாட்டுறது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி இதை சேவ் பண்ணுறத ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வியூஸ் தான் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அது பண்ணோம் இது பண்ணோம் அந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக டே டு டே பேசிஸில் நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத என்னோடய வியூஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி சேவ் பண்ணுறது இந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இன்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே நீங்கள் கேட்பீங்க, இன்கம் என்னன்றது எனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு. இது என்னக்காக, ஃபர்ஸ்ட் நோ யுவர் செல்ஃப். நமக்கான இன்கம் இதாவது இப்போ சில பேருக்கு என்னோட சேலரி இது இருக்கும், சில பேருக்கு ரெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், இல்லை எனக்கு ஃபிக்ஸட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வர்றது. ஸோ அந்த மாதிரி உங்களோட மந்த்லி இன்கம் என்ன. இப்போ என்னோட மந்த்லி இன்கம் 20,000னா அந்த 20,000க்கு நான் என்ன எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு ரைட் அப்பாக போடுங்க. சரிங்களா? ஏன்னா நான் இப்போ ஓவரலாக நம்ம சொல்லுவோம் 20,000 என்னோட இன்கம் இருக்குது, 5,000 ரெண்ட் கொடுக்குறேன், 5,000 கிராசரி, 5,000 இது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகேட்டாக இல்லாமல் ஒரு ரைட் அப்பாக பண்ணுங்கள். ஸோ தட் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய எக்ஸ்பென்சஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் 20,000க்கு இதுதான் என்னோட மேஜராக ரெண்ட்டு, க்ராசரி, ப்ரொவிஷன்ஸ் வாங்குறேன், என்னோட காரை இது பெட்ரோல் பண்ணுறேன், இல்லை பைக் பெட்ரோல் போடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வருவோம். நிறைய எக்ஸ்பென்சஸை நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, இந்த சமயத்தில் மிஸ் அவுட் ஆகும்போது நமக்கு சட்டுன்னு எக்ஸ்பென்சஸ் இருக்கும்போது நம்மளோட சிசி கிரெடிட் கார்டு யூஸ் எல்லாருக்குமே இப்போ கிரெடிட் கார்டு எடுத்து யூஸ் பண்ணுவோம் சட்டுன்னு. அப்போது ஸோ இந்த பெட்டி எக்ஸ்பென்சஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ஸோ அது உங்களுக்கு அடுத்த மந்த்துக்கான டெப்ஸாக மாறி, அதாவது அடுத்த மந்த்துக்கான உங்களோட இன்கமில் நீங்கள் பே பண்ண வேண்டிய விஷயங்களாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோ யோர் இன்கம். அதாவது உங்களோட இன்கம் என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல எடுத்துட்டு அதுக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னன்றத ஒரு ரைட்டப்பாக போடுங்க. அட்லீஸ்ட் இது உங்களுக்கு மந்த்லி ஒரு 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 5 to 10 minutes உங்களுக்கு ஆகாது. பட் டூ மேக் அ ப்ராக்டிஸ். அது ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு ஒரு ரைட்டப்பாக போடுங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளோட அதாவது நம்ம வெளியில் கொடுக்க வேண்டிய கேஷ், அதாவது என்னோட இன்கம்லேருந்து நான் வெளியாளுக்கு கொடுக்க வேண்டிய காசுகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நான் பே ஆஃப் பண்ணிடணும். வெளியாளுனா இப்போ யார், இப்போ ரெண்டல் பர்சன் இருக்கீங்கன்னா ரெண்ட் பே பண்ணுறது, கிரெடிட் கார்டு, நம்ம எல்லாருக்குமே கிரெடிட் கார்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லும் போது கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸை பே பண்ணுறது, ஸோ சிசி பேமெண்ட் பே பண்ணுறது, இல்லாட்டி சில பேர் நிறைய சிட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன்சூரன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம வச்சுருப்போம். இன்சூரன்ஸ் பே பண்ணியிருப்போம், இல்லை மெடிக்ளைம் நம்ம வச்சுருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இன்கம் உங்களோட சேலரி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆனோன்னு நீங்கள் அவுட் சைடுக்கு என்னென்ன கொடுக்கணும், இது பேங்க்கு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் ரெண்ட் ஆர் இபி பில், ஸோ வெளி பர்சன்ஸ்க்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் திங்காக பே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ தட் அதாவது உங்களுக்கான நெசசிட்டிக்கு ஆர் லக்ஸுரிக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், வெளி பேமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்தாவிட்டு. ஸோ அதிலிருந்து நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் இதுதான் உங்களுக்கு. இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் திங் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி எல்லாமே இப்போ இ ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ நம்ம இந்த மந்த் பிளான் பண்ண போகிறோம் அப்படி சொன்னிங்கன்னா, ஜஸ்ட் டு ஸ்டார்ட் அப் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ரீவியஸ் மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டுருங்க, கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் பாருங்க. ஸோ தட் நான் இப்போ பேங்க்கில் இல்லை இந்த கிரெடிட் கார்டில் என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க, அதிகமாக இல்லை என்ன செலவு பண்ணியிருக்கீங்கன்றதே பாருங்களேன். ஸோ பேங்க்கில் மேக்ஸிமம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இல்லை வித்ட்ரா பண்ணுவோம். நான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லலை, என்ன பர்டிகுலர் பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் இப்போ நான் இல்லை என்னோட வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, இப்போ என்னோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ் நான் எதுக்கு பே பண்ணியிருக்கேன், நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங், இல்லாட்டி நிறைய வெளியில் சாப்பிட்றது, இல்லை
லைக் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ ஆர் யூபர் இதில் வந்து நான் வந்து நிறைய ஈட்டிங்ஸ்க்காக பே பண்ணியிருக்கேனா, இல்லை ஆன்லைனுக்காக பண்ணியிருக்கேனா, இல்லை நிறைய வந்து நெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேனா, ஸோ என்ன ரீசனுக்காக நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். நான் ஏன் இந்த அனலைஸ் உங்களை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நிறைய நெசசிட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து நான் வித்ட்ரா பண்ணி என்னோடய ப்ரொவிஷனுக்கு கொடுக்குறேன், இல்லை வந்து லைக் இன்டர்நெட் பே பண்ணுறேன், இல்லை மொபைல் பில் பே பண்ணுறேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் தான் வந்து நான் சொல்லலை. பட் ஆனால் நமக்கே தெரியாது. நிறைய டைம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் இந்த மந்த்லேயே நான் வந்து என்னோட டெம்ப்னாலேயோ, இல்லை என்னோட ஈகர் டு ஈட் ஆர் ஈகர் டு பர்ச்சேஸ், ஈகர் டு இதுன்றதுனாலையோ நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவோம், செய்வோம். பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு எவ்வளோ டியூ இருக்கோ அதை நம்ம பே ஆஃப் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் என்ன தேவையில்லாத விஷயங்கள், அதாவது வந்து லக்ஸுரின்னு சொல்ல முடியாது, பட் அவாய்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு தெரியாமே நம்ம ஆடப் பண்ணியிருப்போம். இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேஷ் இருக்கும். அந்த கேஷை வந்து நம்ம கேஷ் இவ்வளோ தான் இருக்குது, என்கிட்ட வந்து 100 rupees இருக்குது, அந்த 100 rupees நான் செலவு பண்ணுறேன், இல்லை என்கிட்ட வந்து 2000 இருக்குது, அந்த 2000குள்ளே என்னோட செலவுகள் இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு மைண்ட் வரும். ஸோ அதுக்கேற்ற போல தான் நம்ம செலவுகள் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி above the salary of 20,000 வந்து எல்லாருக்குமே கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ தட் நம்ம சட்டுன்னு எது இருந்தாலும் ஓகே பே ஆஃப் பண்ணிடலாம் கிரெடிட் கார்டு, நம்ம வந்து அப்படின்ற தாட்டில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அது பேக் ஃபயர் நமக்கு எப்போ ஆகும்னா நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட் பண்ணும்போது தான். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இன்கம்லேருந்து அந்த பேமெண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நெசசிட்டிக்கே வந்து தட்டுப்படி ஆகும் இல்லையா. அப்போ வந்து திரும்ப அந்த நெசசிட்டிக்காகவே ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் நான் கிரெடிட் கார்டில் எனக்கு தெரியாமல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் மந்த் நான் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஓகே அதுக்கான பேமெண்ட்டை நான் பே பண்ணிவிட்டு, அப்போ என்னோட பட்ஜெட், அதாவது வந்து பட்ஜெட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணுறது பெருசாக ஓஹோ அப்படி கிடையாது, என்னோட நெசசிட்டி தேவை. அப்போ ப்ரொவிஷன் வாங்குறதுக்கே வந்து கிரெடிட் கார்டு பே பண்ணும்போது எனக்கு ஷார்ட்டேஜ் இருக்கும். அந்த ஷார்ட்டேஜ் நான் என்ன பண்ணுவேன், ஓகே நம்ம இந்த மந்த் கிரெடிட் கார்டிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண நெசசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நெசசிட்டிக்காகவே கிரெடிட் கார்டு இதாகும். அந்த தேர்ட் மந்த் வந்து பார்க்கும்போது அதுக்கான பேமெண்ட்டு திரும்ப நீங்கள் பே பண்ணுவீங்க. திரும்ப உங்களுக்கு பட்ஜெட், திரும்ப அந்த கிரெடிட் கார்டு ரொட்டீன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக நான் சொல்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவாய்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஆர் வந்து தேவையில்லாமல் நம்ம பண்ணுறது, நான் வந்து நம்மளே அறியாமல் ஒரு கண்டினியூட்டிக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறது. சட்டுன்னு போவோம், ஷாப்பிங் சைட் ஆன்லைனில் பார்ப்போம், அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு தேவையாகவே இருக்காது, ஆனால் சட்டுன்னு அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம், இல்லைனா கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நெக்ஸ்ட் நீங்கள் பே ஆஃப் பண்ணும்போது உங்களோடது வந்து திரும்ப உங்களோட டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். அந்த விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பேங்க் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் வந்து நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க. பட் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மந்த்லி சேவேஜ் வந்து மினிமம் 2000 மினிமம், ரொம்ப லோ லெவல்லே உங்களுக்கு வந்து மினிமம் 2000 உங்களோட சேவேஜாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4 வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம், ஷாப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். ஷாப்பிங் வந்து இது வந்து காமனான ஷாப்பிங், இது ப்ரொவிஷன்ஸ் ஆர் நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ணுறோம், க்ராசரி பண்ணுறோம், எதுக்காக இருந்தாலும் இந்த பேசிக்ஸை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மைட் பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜஸ்ட் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம முன்னாடி நம்ம அம்மாக்கள்லாம் பண்ணது தான், நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாமே பண்ணது தான். ஃபஸ்ட்டு ஷாப் பண்ணுறதுக்கு முன்னாடி, க்ராசரிஸோ ப்ரொவிஷன்ஸோ ஷாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மேக் டவுன் அ லிஸ்ட்டு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ நம்ம ஷாப்பிங் வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 10 ஐட்டம் தேவைன்னா 10 ஐட்டம் அப்படின்றதோ, இல்லை 2 ஐட்டம் 1 ஐட்டம் அப்படின்றதோ இல்லாமல் இப்போ நான் இந்த மந்த்துக்கான மந்த்லி ஷாப்பிங்காக போங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். எதர் வந்து நீங்கள் வந்து இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். பே ஃபார் 5000 அண்ட் யூ ஹேவ் டு பே திஸ். இல்லை நம்ம ரெகுலராக போகிற ஷாப்ஸ்னாலும் நமக்கு வந்து எல்லா பர்ச்சேஸ்க்கும் 10% ஒரு 20% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் அடிக்கடி ஷாப்பிங் போகிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ பிஃபோர் நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மேக் அ பிளான் மீன்ஸ் கையில் பரவாயில்ல, தப்பு ஒன்றுமே இல்லை, மேக் அ பேப்பர், டேக் அ பேப்பர், மேக் அ லிஸ்ட். அந்த லிஸ்ட் எடுத்து எழுதிட்டு என்ன தேவை, அதாவது 10 days தேவை. இதை சில பேர் வந்து 15 days ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணுவோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணுவோம். ஸோ உங்களோட பிளானிங் என்னவோ, உங்களோட ஸ்டைல் என்னவோ அந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் போங்க. இதில் வந்து 2 விஷயம், ஷாப்பிங் அடிக்கடி போகிறது வந்து நமக்கு வந்து கட் ஆகும், சரிங்களா, மந்த்லி ஒன்ஸ் ஒரு 15 days ஒன்ஸ்ன்றதுக்கும். அதே மாதிரி உங்களோட க்ராசரிஸ் வந்து வீக்லி ஒன்ஸ், ஏன்னா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் எல்லார் வீக்லியுமே இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அது ப்ராப்பராக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதை பிளான் பண்ணும்போது நிறைய ஆஃபர்ஸோ இல்லை சேவிங்ஸோ உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, செகண்ட் விஷயம், ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப மேண்டேட்ரியாக எல்லாருமே நல்லா ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க.
ஏன்னா அது ஷாப்பிங் போகிறதுக்கு ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டு போனீங்கன்னா மொதல் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும். ப்ராப்பராக உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டில் எல்லா திங்ஸும் மறக்காமல் எல்லாம் வாங்கிட்டு வைக்கிறதுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் அது. செகண்ட் திங் வந்து எதுக்காக சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப பசியாக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தாட்டில் எங்கே திரும்ப போவோம்? எவ்ரிபடி டூஸ். நானுமே அதுதான் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஏதாவது பசி இல்லை ஹங்க்ரி இருக்குது, சில சக்கரை இது போகலான்னா இப்போ வீட்டுக்கு போனோன்னே நமக்கு மேண்டேட்ரியாக சாப்பிட்ணும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு யோசிப்போம். தேவையில்லாமல் நிறைய வந்து ஒரு சிப்ஸ் ஒரு என்ன சொல்கிற பேக்கரி ஐட்டம்ஸு ஏதாவது கண்டது நம்ம வாங்க தாட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு மஞ்சிங் ஐட்டம்ஸ். இது வந்து இல்லாமல் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா, இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவோட செலவுகள் தான். இப்போ ஒரு 4 பாக்கெட் சிப்ஸ் எடுத்து போடுவோம். ஸோ அது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செய்வோம். அப்படி இல்லையா, சரிப்பா சட்டுன்னு நம்ம போகும்போது வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கம்மியாக தெரியும். லைக் ஒரு 500 தானே ஆன்லைன் ஃபுட் அப்படின்னு தோணும். பட் ஆனால் அந்த 500 கவுண்ட்ஸ். நீங்கள் ஒரு 3 times இதை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மந்த்லி 1500 ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள் இந்த ஃபிகர்ஸ் சொல்கிறேன். ஸோ எப்போ ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடியும் ரைட் டவுன் அ லிஸ்ட், பேப்பரில் லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. டு கட் ஆஃப் அண்ட் ஷாப்பிங். ரெண்டாவது விஷயம் ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க. ரெண்டாவது விஷயம் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட் கெய்னிங் அந்த மாதிரி என்ன ப்ராப்ளமும் இருக்காது. ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க. ஸோ தட் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 5 என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட பில்ஸ். எய்தர் இட் இஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா, கிரெடிட் கார்டு பில்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் ஆர் என்ன விஷயங்கள் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் என்ன பே பண்ணுறதுனாலும் செட் அ ரிமைண்டர். ஏன்னா வந்து நம்மளோட பிஸி ஷெடியூலில் நம்ம நிறைய விஷயங்களை மறந்துடுவோம். ஸோ செட் அ ரிமைண்டர், மார்க்கெட் இன் ஃபோன் ஆர் ஏதாவது ஒரு பாப்அப்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து அந்தந்த டைமில் பே பண்ணுங்கள். இதனால் நீங்கள் பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆர் லேப்ஸ் சார்ஜஸ்ஸு ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 5. ரிமைண்டர்ஸ் போட்டுட்டு இல்லாட்டி லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு உங்களோட எய்தர் இட் இஸ் யூட்டிலிட்டி பில் ஆர் வாட் எவர் பில் இட் இஸ், நீங்கள் உங்களோட பில்ஸ், கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ், டியூஸ் எதுவாக இருந்தாலும் வந்து பே பண்ணிவிடுங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இதையும் செட் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நீங்கள் மோட் போட்டிங்க பேமெண்ட்ஸ் எல்லா டியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து அது முடிஞ்ச ஆட்டோ சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டெபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஃபோனில் வந்து ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிட்டோ, இல்லை வந்து லைக் ஒரு நோட்டப் நம்மளோட டெஸ்கில் ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஆர் வீட்டில் நம்மளோட ஒரு ஜஸ்ட் ஒரு நோட்டப் மாதிரி வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 5th பாயிண்ட். 6th வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் திங், அவாய்ட் ஈட்டிங் அவுட் சைட். நிறைய விஷயம் நம்ம வந்து வெளியில் வந்து ரொம்ப நம்மளே அறியாமல் நிறைய தடவை வெளியில் சும்மா சாட் சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம் டே டு டே பேசிஸில். இல்லாட்டி வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு மூட் அப்செட்டாக இருக்கும், வெளில ஒரு லஞ்சுக்கு போகலான்னு நினைப்போம். பட் நீங்கள் கண்டிப்பாக அதை போகணும் தான், இல்லை நமக்குன்னு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வெளியில் போகலாம், ஜஸ்ட் சாப்பிட்லாம் அப்படிலாம் இருக்கும். பட் அதை வந்து ரொம்ப நிறைய இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் அவாய்டிங், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். வெளியில் சாப்பிட்றத ரெடியூஸ் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு நிறைய இது வந்து கம்மியாகும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஆன்லைன் ஷாப்பிங். ஆமாம், நம்மளோடது வந்து 6th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் தான். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் என்ன தெரியுங்களா, நிறைய ஆப் இருக்குது. லைக் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபார் ஃபுட்டு ஆர் லைக் ஷாப்பிங் ஃபார் ஃபுட் கூட வேணாம், லைக் வெறும் மேக்கப் ஐட்டம்ஸ் ஆர் நம்மளோட அந்த லைக் வாட் டு சே நம்ம ட்ரெஸ் ஷாப்பிங், காஸ்மெட்டிக்ஸ்க்கு இது மாதிரி நிறைய இது வந்து ஆன்லைனில் இருக்குது. என்ன தெரியுமா பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்காக பார்க்க ஆரம்பிப்போம். ஜஸ்ட் அந்த ஆப் வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், 50% ஆஃப், 60% ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை தான் நான் சொல்ல வரணும். நம்ம சேல்ஸ் 60% சேல்ஸ், 40% சேல்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்களோட ஷாப்பிங் லிஸ்ட்டை வந்து நீங்கள் போடாதீங்க. ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த தேவைகள் கண்டிப்பாக இருக்கும். லைக் வந்து இப்போ வந்து நம்ம இதை ப்ரொவிஷனுக்காகவோ எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஒரு யூஸ் இருக்குது. பட் ஷாப்பிங் வந்து ட்ரெஸ் வந்து என்கிட்ட வந்து ஆல்ரெடி என்னோட வார்ட்ரோப் வந்து ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்கிட்ட வந்து ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பரி ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து லைக் ஒரு 10 இருக்கும், ஏன்னா ஒரு டசன் இருக்கலாம், இல்லை ஒரு 2 கூட இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன். நம்மளோட நெசசிட்டிக்கு நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஹேண்ட்பேக்ஸோ இல்லை காஸ்மெட்டிக்ஸோ ஏதோ நம்ம நெசசிட்டிஸ் நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த ஆஃபர்ஸ் வந்து பார்க்குறச்ச ஐயோ ஆஃபர் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், சட்டுன்னு இந்த டைமில் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வாங்க ஆரம்பிப்போம். ஸோ தட் எனக்கு ஆல்ரெடி இந்த வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, என்னோட வார்ட்ரோப்க்கு எனக்கு தேவையான நெசசிட்டி இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 4 பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட நான் பண்ணுவேன். இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 2 பண்ணலாம். இது வந்து ஒரு யூஸ்டு ஆப்பிட் மாதிரி ஆகிடும். ஸோ என்கிட்ட இருக்கிறதுக்கு மேலே நம்ம வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இது இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 4 பேர் ஆஃப் ஷூஸ் இருந்துச்சு, எனக்கு இப்போ வந்து ஒரு 2 தான் இருக்குது, நான் ஸ்பேர் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷாப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஷாப் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த நெசசிட்டிஸ் அந்த மாதிரி ஷாப் பண்ணுங்கள். தவிர்த்து அன்அவாய்டபுளாக நம்ம ஜஸ்ட் ஒரு இது போடணும், ஐயோ இது நல்லா இருக்குது, ஆஃபர் டைம் இருக்குது, இதை வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க.
ஓகேங்களா? அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை, ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அதை. ஸோ இதில் நிறைய வரும். ரெண்டாவது விஷயம் வந்து அன்வான்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அன்வான்ட் வந்து யூட்டிலிட்டி பில்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் லெட்டர்ஸ் ஆர் மேகசின்ஸ் இங்கிலீஷில் வந்து பண்ணியிருப்போம், அம்மா அப்பாவுக்கு தமிழ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் சப்ஸ்கிரிப்ஷன் எப்போயோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளோட கிரெடிட் கார்டை கொடுத்தோ இல்லை வந்து நம்மளோட டேரக்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்ருப்போம். பட் ஆனால் அது இப்போ வீட்டுக்கு வருதா, இல்லை நான் அதை பண்ணுறேனா பார்க்குறேனா, இல்லை நிறைய ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோமா, இல்லை நமக்கு அது ரிசீவ் பண்ணுறதே தெரியுதா இல்லையான்றதே நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்மளோட கிரெடிட் கார்டில் இருந்தோ இல்லை பேங்க்கில் இருந்தோ வந்து மந்த்லியோ இல்லை 3 months ஒன்ஸோ அமௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அது என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம். ஃபஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு நியூஸ் லெட்டர் வந்து ஒரு மேகசின் வந்து மேகசினோ நியூஸ் லெட்டரோ இல்லை வந்து வீட்டுக்கு வர நியூஸ் லெட்டர்ஸ் ஆர் இது ஜிம்முக்காகவோ இல்லை நிறைய வந்து ஸ்விம்மிங்காக சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முதல்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக அதை நம்ம ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டோம், அதை ஃபாலோ பண்ணுறோமா, நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோமான்னா ஓகே. அப்படி இல்லை இதெல்லாம் தேவையில்லை, இல்லை நான் இது யூஸ் பண்ணுறது இல்லைன்னா ப்ளீஸ் டூ அன்சப்ஸ்கிரைப். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஒரு 300 இல்லை 500 வந்து உங்களோட சேவிங்ஸில் ஆட் அப் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிவி, இன்டர்நெட், லேண்ட்லைனு, மொபைலு ஆர் வாட் எவர் த பிளான் இட் இஸ். ஸோ அதுக்கான பிளானை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டிவி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து இந்த சேனல்ஸ் பார்க்குறோம், இந்த சேனல்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷனாக, இல்லை மொபைல் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து மொபைல்லையே வந்து இன்டர்நெட் நம்ம எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், யூடியூப்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், மொபைல் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் வீட்டில் தனியாக நம்ம வைஃபை கனெக்ஷன் ஒன்று கொடுத்து வச்சுருப்போம், அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணுவோம். அப்படி இல்லையா லேண்ட்லைனுக்கு ஒரு தனி கனெக்ஷன்ஸ் இருக்கும், லேண்ட்லைனில் இன்டர்நெட் பண்ணிகிட்ருப்போம், அந்த டைமில் நம்ம லேண்ட்லைன் இன்டர்நெட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த சேனல்ஸ் பேக்கேஜ் நான் யூஸ் பண்ணுறேன், இது எனக்கு தேவையா, அன்வான்டாக நான் வேறு எதுக்காவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறேன்னா, இல்லை என்னோட இன்டர்நெட் இப்போ வந்து லேண்ட்லைன் இருக்குது, லேண்ட்லைன் கூட இன்டர்நெட் போடுறோமா, இப்போ வீட்டில் எல்லாரும் ஒரு 5 பேர் வச்சுருக்கோமா, 5 பேருமே ஸ்மார்ட் மொபைல் வச்சுருப்போம், நம்ம வீட்டில் 5 பேருமே தனியாக மொபைல் டேட்டாஸ் யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி லேண்ட்லைன் கூட இன்டர்நெட் பேக்கேஜ் இருக்கா, ஸோ அது அடிஷ்னலாக, ஸோ அதை வந்து கட் ஆஃப் பண்ணலாமா, இல்லை என்னோட மொபைல் பில்ஸில் வந்து நான் எந்த ஸ்கீம் எடுக்கலாம். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்தே மந்த்லி வந்து மினிமம் நீங்கள் வந்து 750 to 1000 வந்து சேவ் பண்ணலாம். ஆஸ் அ ஃபேமிலியாக நான் சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேமிலியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 750 to 1000 ரெடியூஸ் பண்ணலாம் உங்களோட எக்ஸ்பென்சஸில். ஸோ தட் இட் வில் பி a சேவிங்ஸ் ஃபார் யூ. ஸோ இந்த விஷயங்களை வந்து பாருங்கள். அண்ட் மோர் தென் தட் எல்லாத்த தாண்டி சேவிங்ஸ் இருக்கிற காசை சேவ் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் என்னோட ஏர்னிங்கை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. இப்போ வந்து என்னோட ஏர்னிங் வந்து 20 தான், பட் ஆனால் வந்து என்னோட சேவிங்ஸ் நான் ஆஃப்டர் இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் இப்போ பண்ணியும் எனக்கு வந்து இதில் வந்து எந்த வந்து சேவிங்ஸுமே இல்லை, என்னோட சேலரியே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா தென் யூ ஹாவ் டு பிளான். நம்ம வந்து அடுத்த ஜாப் போகலாமா, இல்லை வந்து என்னோட இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாமா. லைக் வந்து நிறைய இருக்குது இல்லையா, நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், இல்லை பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாவது பண்ணலாம், இல்லை ஆன்லைன் ஜாப்ஸ் ஏதாவது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் வேறு என்ன பண்ணி என்னோட இன்கம்மை வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. எனிவே நீங்கள் இன்கம்மை வந்து அதிகப்படுத்துறதும் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறது தான் உங்களோட சேவிங்ஸாக இருக்கும். ஸோ இந்த இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபியூ பாயிண்ட்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூஸ் ஆன் சேவிங் அ மணி வித்தின் அ மந்த். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா வித்தின் அ மந்த்தே உங்களோட சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி மினிமம் ஆஃப் 2000 டு ஸ்டார்ட் வித் மினிமம் 2000 ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணுறவங்க நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட்டில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஒரு மாதிரி வேல்யூபிளாக இருக்குது, உங்களுக்கு அது வந்து வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் ஆர் ஆடியோஸ் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னொரு சேனலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் போடுங்க. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.